எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 15 நாள் கண்டினியூ ப்ராஃபிட்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு நான் லாஸில் புக் பண்ணியிருக்கேன். எதனால் லாஸ் வந்திருக்கு, எவ்வளோ லாஸ் வந்திருக்கு அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் இன்னியோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 5375 ரூபா. இன்னியோட ரிஸ்க்கு 625 ரூபா, ரிவார்டு 400 ரூபா. இங்கே பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ. ரிஸ்க்கு 625 ரூபா, ரிவார்டு பாருங்கள் வெறும் 400 ரூபா மட்டும்தான். இந்த என்ட்ரிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஸோ அதனால் இந்த என்ட்ரியில் நான் ட்ரேடிங் பண்ணலை. ஆனாலும் என்னோட இந்த 200 ப்ரீமியம் இந்த கான்செப்டில் இந்த ஒரு என்ட்ரி இன்னைக்கு கிடைச்சிது. என்னோட அக்கௌண்ட்டில் நான் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். 41,600 கால் ஆப்ஷன், இதில் தான் நான் இன்னைக்கு என்ட்ரு ஆயிருக்கேன். 41,600 கால் ஒரு லாட் தான் எடுத்திருக்கேன். 4,220 ரூபா வேல்யூ, 168 ரூபா 80 காசுக்கு பை பண்ணியிருக்கேன். 168.80 பை ஆன பிறகு எவ்வளோ ரேட் போயிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 202 ரூபா வரைக்கும் போயிருந்தது. இந்த 216.95 அப்படின்றது காலையில் வந்தான். எனக்கு கிடைச்ச பிறகு 202 ஆகி போயிருக்கு. லைவ் மார்க்கெட் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், இது 200 ப்ரீமியம் அந்த கான்செப்ட் கிடையாது. ஒரு சில என்ட்ரிலாம் போகும்போது இது கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ அது போல ஒரு என்ட்ரி தான் இது. இந்த என்ட்ரியில் இன்னைக்கு 616 ரூபாய் 25 காசு ப்ராஃபிட் வந்திருக்கு. இருந்தாலும் அந்த ப்ராஃபிட்டை இன்னைக்கு நான் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு கிடைச்ச என்ட்ரி இதுதான். இதில் இன்னைக்கு லாஸ் வந்திருக்கு. என்னோட ஸ்ட்ராட்டஜியில் 625 ரூபாய் இன்னைக்கு லாஸ் வந்திருக்கு. நேற்று நோ கெயின் நோ லாஸில் முடிஞ்சது. இன்னைக்கு 625 ரூபாய் லாஸு. இந்த வாரத்தில் 2 நாள் ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. இன்னும் 3 நாள் இருக்கு. இந்த 3 நாளில் 2 நாள் வரப்போகிற 2 நாள் ரொம்ப முக்கியமான நாள். ஒன்று நாளைக்கு யூனியன் பட்ஜெட் இருக்கு, நாளான்னைக்கு 2ஆம் தேதி வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ இந்த 2 நாளில் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. செகண்ட் என்ட்ரியில் போயிட்டு ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு செகண்ட் என்ட்ரியே கிடைக்கல. செகண்ட் என்ட்ரி எத்தனை மணிக்கு கிடைக்குதுன்னா 3:27 இல்லை 28க்கு தான் நமக்கு செகண்ட் என்ட்ரி கிடைக்குது. அந்த டைமில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பொசிஷன் கேரி ஃபார்வர்ட் கொண்டு போகிறது கிடையாது, பியூர் ஒன்லி இன்ட்ராடே மட்டும்தான். ஸோ அதனால் இன்னைக்கு ஒரே ஒரு என்ட்ரி 625 ரூபா லாஸு. அதே போல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். February 1 நான் என்ன காரணத்தினால இந்த ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நாளையிலேருந்து என்னோட ட்ரேடிங்லாம் நான் எந்த காரணத்துக்காக எடுத்திருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். நாளையிலேருந்து February 1 லைவ் மார்க்கெட் கிளாஸஸ் இருக்குது. என்னோட கிளாஸஸ் எல்லாமே லைவ் மார்க்கெட் ட்ரேடிங் மட்டும்தான் இருக்கும், ஆஃப் மார்க்கெட்டில் இருக்காது. ஸோ லீவ் நாளில் கண்டிப்பாக இருக்காது. என்ன காரணம்னா லீவ் நாளில் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதே நீங்கள் ப்ராக்டிக்கலாக லைவ் மார்க்கெட்டில் உட்காரும் போது திருப்பி அந்த டவுட்ஸ் எல்லாம் வரும். நான் 2 தடவை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் என்னோட கிளாஸஸ் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, நடந்து முடிஞ்சதை வச்சு என்னால் என்ன வேணாலும் எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியும். ஆனால் நடக்க போகிறத வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஸோ அதுதான் உங்களுக்கு மனசில் ஆழமாக பதியும். அதனால் என்னோட கிளாஸில் இந்த காரணத்துக்காக தான் இந்த ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், இந்த டைமிங்க்கு செலக்ட் பண்ணியிருக்கேன், இந்த டைமில் தான் நான் என்ட்ராக போகிறேன், இந்த ப்ரைஸில் நான் என்ட்ராக போகிறேன், என்ட்ரான பிறகு இதுதான் ஸ்டாப் லாஸு, இதுதான் டார்கெட் அப்படின்னு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என்னோட அக்கௌண்ட்டில் நான் ட்ரேட் பண்ணி காட்டும் போது எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இதில் 2 விதமான கிளாஸஸ் இருக்குது. ஒன்று ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது அண்ட் பெய்ட் கிளாஸஸ் இருக்குது. ஃப்ரீ கிளாஸஸில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, இதை நான் புதுசாக கற்றுக்கிட்டு இப்போ தான் நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு நாங்களே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து அதில் நம்ம அமௌண்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படி சூஸ் பண்ணோம், அந்த ஸ்டாக்கை நம்ம எப்படி பை பண்ணணும், எப்படி செல் பண்ணணும், இது போல் ஒரு பேசிக்கான விஷயங்கள்லாம் இருக்கும். இதுவும் லைவ் மார்க்கெட் மட்டும்தான். அதே போல் பெய்ட் கிளாஸஸில் இப்போ ஒருத்தர் நான் இவ்வளோ அமௌண்ட் தான் வச்சுருக்கேன், இந்த அமௌண்ட் வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணணும், நான் ஃபுல் டைம் ட்ரேடர் இல்லை, நான் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு டைம் அதாவது ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் தான் நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு வரும், எந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு செட் ஆகும், அவங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை லைவ் மார்க்கெட்டில் கற்றுக்கலாம். கிளாஸஸ் எல்லாமே எல்லாருக்குமே புரிகிற மாதிரி தமிழ் தான் இருக்கும். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னையோட மார்க்கெட்டில் ஒரு நாள் ஒரே ஸ்டாக்
10 month டார்கெட், 20 month டார்கெட்டு, கோல்டன் ஸ்டாக், இன்னியோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக், இது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வந்துடலாம். இன்னியோட ஒன் ஸ்டாக் இந்த கான்செப்டில் பேங்க் பரோடா இந்த ஸ்டாக் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இதில் 550 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. இது ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 1 lakh. இதில் ஒரு 0.5% இன்னைக்கு லாஸில் புக் ஆயிருக்கு. 10 month டார்கெட்டு இந்த கான்செப்டில் டோட்டலாக இன்னைக்கு 5 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா 550 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. அதானி என்ட்டு 2600 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. அம்புஜா சிமெண்ட் 2400 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. இந்துஸ் தவர் 600 ரூபாய் ப்ராஃபிட், பஜ் ஃபைனான்ஸில் 700 ரூபாய் ப்ராஃபிட். இன்னைக்கு டோட்டலாக 4250 ரூபாய், 4.25% இன்னைக்கு லாஸில் புக் ஆயிருக்கு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டில் நான் எடுத்துருக்கக்கூடிய 6 ஸ்டாக்ல 3 ஸ்டாக் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. பஜ் ஃபைனான்ஸ் 700 ரூபாய் ப்ராஃபிட், அதானி என்டில் 2200 ரூபாய் லாஸ், எஸ்பிஐ நோ கெயின் நோ லாஸில் முடிஞ்சிருக்கு. டோட்டலாக இன்னைக்கு ஒரு 1500 ரூபாய் லாஸ் வந்திருக்கு. இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு நாள் ஒரே ஸ்டாக் 10 month டார்கெட், 20 மாதங்கள் என்னோட டார்கெட். இந்த கான்செப்ட் மூணுத்துலையுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லாஸில் தான் புக் ஆயிருக்கு. இன்க்ளூட் பேங்க் நிஃப்டி ஆப்ஷனை சேர்த்து தான். இன்னியோட கோல்டன் ஸ்டாக் இண்டஸ் தவர், ஏன்னா இதோட ரிஸ்க் ரேஷியோ 0, ரிவார்டு 2%. இந்த கான்செப்டில் என்னோட அக்கௌண்ட்டில் நான் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இண்டஸ் தவர் ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 50,000. இதில் 32 ரூபாய் 40 காசு. இன்னைக்கு நோ கெயின் நோ லாஸு, என்டர்பிரைஸ்ல இன்னைக்கு எக்ஸிட் ஆயிருக்கு. ஃபைனலாக ஈக்விட்டி இன்ட்ராடேவில் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இப்போ ஒரு வாரமாக டெஸ்டிங் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் இன்னைக்கு என்ன ஸ்டாக் நான் எடுத்திருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத நாம இப்போ செக் பண்ணிடலாம். இன்னைக்கு 11 மணிக்கு செலக்ட் பண்ணியிருந்த ஸ்டாக் இதுதான். அதானி என்ட்டு, பேங்க் பரோடா, டெக் மகேந்திரா, இந்த 3 ஸ்டாக்ல என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத அக்கௌண்ட்ல பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அதானி என்ட்டு 10 to 11 இந்த ஹை பிரேக் ஆனா பை, இந்த லோ பிரேக் ஆனா செல்லு. இது ஹை பிரேக் ஆகல, லோ பிரேக் ஆகல. நெக்ஸ்ட் ஹவருக்கு இந்த நம்ம ஹை லோ பை செல் மாத்திக்கிறோம். நெக்ஸ்ட் ஹவர்ல லோ பிரேக் ஆகுது. 2962 ரூபா பிரேக் ஆயிட்டு 2935 ரூபா வரைக்கும் போயிருக்கு. நம்ம வந்து 1% டார்கெட் எடுப்போம். ஸோ இங்கே வந்து நமக்கு 1%க்கு நியரில் தான் வந்திருக்கு, வரல. ஸோ அடுத்த அவர் பாருங்க 2988 இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. 2988 ஹிட் ஆன பிறகு 3073. நம்ம அப்படியே ரிவர்ஸ் போயிருந்தோம் அப்படின்னாக்கா 1% நம்ம அதை வந்து 0 பண்ணியிருக்கலாம். ஸோ 1% லாஸ் வந்து இங்கே 1% ப்ராஃபிட் ஆயிடுச்சு. 0 அங்கே இந்த ஸ்டாக்ல இன்னைக்கு 0ல புக் பண்ணியிருக்கலாம். பேங்க் ஆஃப் பரோடா 11 மணி 10 to 11 166.80 ஹை பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை. 12 மணிக்கு ஹையும் பிரேக் ஆகலை, லோ பிரேக் ஆகலை. 1 மணிக்கு 166.30 ஹை பிரேக் ஆகுது. ஓகே, நமக்கு 168.60 1% தாராளமாக வந்துடுச்சு. ஸோ இதில் இன்னைக்கு 1% ப்ராஃபிட் வந்திருக்கும். டெக் மகேந்திரா 1445 இங்கே ஹை பிரேக் ஆகுது. 996.05 லோ பிரேக் ஆகலை. ஸோ ஹை பிரேக் ஆகுது. 1445 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுமான்னு பார்த்தா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. நமக்கு 1015 1% இங்கே தாராளமாக ப்ராஃபிட் வந்துடுச்சு. இன்னைக்கு எடுத்துருக்கக்கூடிய 3 ஸ்டாக்ல அதானி என்ட்டு நோ கெயின் நோ லாஸு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1% லாஸ் வந்தது. நெக்ஸ்ட் என்ட்ரியில் அந்த லாஸ் ரெக்கவர் ஆகிட்டு 0 ஆயிடுச்சு. பேங்க் பரோடா 1% ப்ராஃபிட்டு, டெக் மகேந்திரா 1% ப்ராஃபிட்டு. டோட்டலாக இதில் இன்னைக்கு 2% ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியும் நமக்கு ரெகுலராக நல்ல ப்ராஃபிட் தான் வந்துட்டு இருக்கு. மார்க்கெட்டில் சொன்ன மாதிரி ஹை வால்டைல் கண்டிப்பாக இருக்கும். இன்ட்ராடே ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளால் பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா ப்ராஃபிட்டபுளாக பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ ஸ்டாப் லாஸ் மினிமைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ணுங்கள் டார்கெட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பெரிய அளவில் கிடைக்கும் நமக்கு. நாளையோட மார்க்கெட்டில் பார்க்கலாம், நாளையோட வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.